கோவையில் நகை கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற பிரபல நடிகை ஆண்ட்ரியா தெரிவித்துள்ளார். வெள்ளிநகை ஜுவல்லரியில் முன்னணியில் திகழும் கோயாஸ் நிறுவனம் தற்போது தமிழகத்தில் தடம் பதித்துள்ளது. கோயாஸ் நிறுவனம் தமிழகத்தில் கோவையில் தனது முதல் பிரம்மாண்ட ஷோரூமினை திறந்தது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் கோயாஸ் எனும் வெள்ளி நகைகளுக்கென்றே பிரத்யேக விற்பனை மையம் துவக்க விழா நடைபெற்றது. தங்கம் விலை உச்சத்திற்கு செல்கிறது. எனவே அதற்கு மாற்றாக வெள்ளி நகைகள் பல்வேறு வடிவங்கள் அமைத்து தற்போது புதிய உத்வேகத்துடன் விற்பனைக்கு வந்துள்ளன. அதில் கோயாஸ் நிர்வாகம் தமிழகத்தில் குறிப்பாக கோவையில் தனது முதல் ஷோரூமை திறந்துள்ளது. இந்த பிரம்மாண்ட ஷோரூமில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பிரத்யேகமான வெள்ளி நகைகள் மற்றும் பாரம்பரியமிக்க கலாச்சாரத்துடன் கலை நயத்துடன் 1000க்கும் மேற்பட்ட வடிவங்கள் கொண்ட நகைகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பிரபல நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா பங்கேற்று நகைக்கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஆபரணங்களை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கு மிகவும் பிடித்த ஊர் கோயம்புத்தூர் என்றும் ஆண்டுக்கு 10 முறை கோவைக்கு வந்து செல்லும் தனக்கு கோயம்புத்தூர் வந்தாலே மிகுந்த சந்தோஷம் என்றும் கூறினார். தற்போது தங்கம் விலையை பார்த்தாலே பயமாக இருக்கிறது என கூறியவர், நவம்பர் 21ஆம் தேதி தான் நடித்த மாஸ்க் திரைப்படம் வெளியாக உள்ளது என்றும் படம் நன்றாக வந்துள்ளது என்றும் கூறியவர், ஜாலியான படம் என்பதால் அனைவரும் திரையரங்கில் வந்து படத்தை பாருங்கள் என வலியுறுத்தினார். தவேக தலைவர் நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கு நடிகர் விஜய் வந்தாலும் மகிழ்ச்சிதான் என்றும் அவர் தளபதிதானே என்றும் பதிலளித்தார். தொடர்ந்து கடைக்கு வெளியே ரசிகர்களை சந்தித்து பேசிய ஆண்ட்ரியா பின்னர் ரசிகர்களின் கோரிக்கைக்கு இணங்க பாடல் பாடி அனைவரையும் மகிழ்ந்தார்.